Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல 7th தமிழ் நியூ புக்ல உள்ள இயல் 2க்கான இயல் 3க்கான லைன் பை லைன் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இரண்டாம் பருவத்துல உள்ள இயல் 1 இயல் 2க்கான லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோ பார்க்காத இருக்கீங்க அப்படினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அத பார்த்துட்டு வந்துட்டு இத பாருங்க. ஓகேங்களா? அதே போல ஓல்ட் புக்லயுமே 7th தமிழுக்கு முதல் பருவம் மற்றும் இரண்டாம் பருவத்துக்கான லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த இயல் 3ல என்னென்ன பாடங்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு வேண்டுகோள், கீரை பாத்தியும் குதிரையும், பேசும் ஓவியங்கள், தமிழ் ஒளிர் இடங்கள், தொழிற்பெயர், திருக்குறள், இந்த 6 பாடங்களும் இருக்கு. இதுக்கான லைன் பை லைன் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, முதல் பாடம் ஒரு வேண்டுகோள். இதுக்கான क्वेश्चंस பார்க்கலாம். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கல்லாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்று பாடியவர் யார்? விடை தேனரசன். அடுத்து இந்த பாடத்திற்கான சொல்லும் பொருளும், விருமாக்கல் என்பதன் பொருள் படைப்பாளர்கள், நெடி என்பதன் பொருள் நாற்றம், மழலை என்பதன் பொருள் குழந்தை, வனப்பு என்பதன் பொருள் அழகு, பூரிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி, மேனி என்பதன் பொருள் உடல். அடுத்து நூல்வெளி பாருங்க. தேனரசன் கவிதைகள் எழுதியுள்ள இதழ்கள். தேனரசன் வந்துட்டு எந்தெந்த கவிதைகளை எந்தெந்த இதழில் எழுதியிருக்காரு அப்படின்னா, வானம்பாடி, குயில், தென்றல். அடுத்து யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு காணப்படும்? விடை தேனரசன். இது மிக மிக முக்கியமான கேள்வி. யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு காணப்படும் அப்படின்னா தேனரசன். அடுத்து தேனரசன் எழுதிய கவிதை நூல்கள் மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். அடுத்து புக் பேக் क्वेश्चंस. மயிலும் மானும் வனத்திற்கு டான்ஸ் தருகின்றன, என்ன தரும்? விடை வனப்பு. ஆப்ஷன் பி. வனப்பு அப்படின்னா அதற்கான பொருள் என்ன? அழகு. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். விடை நெடி. ஓகேவா? நெடி அப்படின்னா அதற்கான பொருள் நாற்றம். இப்போ நம்ம மிளகாயை கிள்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கிள்ளும் போது என்ன பண்ணும்? அதோட நெடி நம்மளோட மூக்குல ஏறி சடனா நம்மளுக்கு தும்மல் வரும். அதற்கான காரணம் நெடி தான். ஓகேவா? அடுத்து அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். தங்கையின், தம்பியின், மழலையின், கணவனின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி, மழலையின். மழலைனா யாரு? குழந்தை. அன்னை தான் பெற்ற குழந்தையின் சிரிப்பால மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஓகேவா? அடுத்து மணப்பிள்ளை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆப்ஷன் பி, வனப்பு கூட்டல் இல்லை, மார்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் சி, வார்பெனில். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து பாடம் கீரை பாத்தியும் குதிரையும். இதற்கான லைன் பை லைன் क्वेश्चंस. ஒரே பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடப்படுவது. விடை இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் என்பதற்கான மற்றொரு பெயர் தான் ஸ்லேடை. அடுத்து இரட்டுற மொழிதலின் ஆசிரியர் யார்? விடை காலமேக புலவர். அடுத்து சொல்லும் பொருளும், மண்கீரை என்பதற்கான பொருள் வளமான கீரை, முட்டப்போய் என்பதற்கான பொருள் முழுதாக சென்று, மறித்தல் என்பதற்கான பொருள் தடுத்தல், பரி என்பதற்கான பொருள் குதிரை, கால் என்பதற்கான பொருள் வாய்க்கால் அல்லது குதிரையின் கால். அடுத்து நூல்வெளி. காலமேக புலவரின் இயற்பெயர். விடை வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் டேஸ் என அழைக்கப்பட்டார் வரதன் அப்படின்னா காலமேக புலவர் என அழைக்கப்பட்டார். அதாவது இவர் கவிதைகளை எந்த வேகத்துல பாடியிருக்காரு அப்படின்னா, மேகம் மழை பொழிதல் எப்படி சட 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 மழை பெய்யும் அந்த ஸ்பீடுல இவர் கவிதைகளை விரைந்து பாடியிருக்காரு. அதனால இவருக்கு காலமேக புலவர் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. அடுத்து காலமேக புலவரின் நூல்கள் பாருங்க. திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். அடுத்து புக் பேக் क्वेश्चंस. ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள். விடை ஆப்ஷன் பி, குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் டேஸ்.
இப்போ கவனிங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பாய்கையால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாய்கையால் அப்படிங்கிறதும் ஆல் சவுண்டில் முடியுது, திரும்பகையில் அப்படிங்கிறது இல் சவுண்டில் முடியுது, மேன்மையால் அப்படிங்கிறதும் ஆல் சவுண்டில் முடியுது, அடிக்கையால் அப்படிங்கிறதும் ஆல் சவுண்டில் முடியுது. இப்போ இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது என்ன? இந்த திரும்பகையில் இது மட்டும் இல் சவுண்டில் முடியுது. அதனால் இதுதான் பொருந்தாத ஓசையாக இருக்குது. ஓகேவா? அடுத்து மண்கீரை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை ஆப்ஷன் டி வன்மை கூட்டல் கீரை, கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் பி கட்டியடித்தல். அடுத்த பாடம் பேசும் ஓவியங்கள். இதற்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆயக்கலைகள் டேஸ்களுள் ஒன்று ஓவியக்கலை. அப்படின்னா 64 கலைகளில் ஒன்று தான் ஓவியக்கலை, பேச்சுக்கலை, நாடகக்கலை எல்லாமே இந்த ஆயக்கலைகள் 64 ஒன்றாக தான் வருது. ஓகேவா? அடுத்து செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஓவியம். விடை குகை ஓவியம். குகையில் ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுட்டு போயிடுவாங்க பழங்காலத்துலலாம். ஸோ அதை பார்த்து இப்படிலாம் வரலாறு இருந்திருக்கு, இப்படிலாம் மக்கள்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்றாக இருந்திருக்கு இந்த குகை ஓவியம். அடுத்து பெரும்பாலும் கோட்டோவியமாகவே இருக்கும் ஓவியம் எது? விடை குகை ஓவியம். கோடு ஓவியமாக தான் வரைஞ்சிருப்பாங்க. அடுத்து சுவர் ஓவியங்கள் எங்கெங்கு காணப்படுகின்றன அப்படின்னா சித்தனவாசல், தஞ்சை பெரிய கோவில், இங்கே எல்லாமே இந்த சுவர் ஓவியங்களை நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்து நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக வரையப்பட்ட ஓவியம் எது அப்படின்னா விடை சுவர் ஓவியம். ஓவியம் வரைய பயன்படும் துணியை எந்தெந்த பெயர்களில் அழைத்தனர்? விடை எலினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அடுத்து எந்த காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது? விடை சீவக சிந்தாமணி. கலம்காரி ஓவியங்கள் எனும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் வரையப்பட்டு வரும் ஓவியங்கள் எது? விடை துணி ஓவியம். அதே போல துணி ஓவியத்தை கலம்காரி ஓவியம் அப்படின்னும் அழைக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின். ஓகேவா? எங்க அழைக்கப்படுதுன்னா தமிழகத்திலும் ஆந்திராவிலும் கலம்காரி ஓவியங்கள் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கிறாங்க. அடுத்து புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை நெடுநல் வாடை. ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நெடுநாளா அடிக்கிற வாடை ஒரே கடுப்பேத்துது. ஓகேவா? அப்போ கடுப்ப புனைவில் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நெடுநல் வாடை. அடுத்து புனையா ஓவியம் புறம் போந்தன என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை மணிமேகலை. ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா புறம் அப்படின்னா என்ன? வெளியே. வெளியே அடிக்கிற மணி சவுண்டு கேட்க முடியாத அளவுக்கு இருக்கு, போதும் போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? போந்தன அப்படின்னா போதும். ஓகேவா? வெளியே அடிக்கிற மணி சவுண்டு கேட்க முடியாத அளவுக்கு இருக்கு, போதும் அப்படின்னு நாம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மணிமேகலை. அடுத்து இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கும் ஓவியம் எது? விடை ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடி ஓவியம் எந்த நூலகத்தில் காணப்படுகிறது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல காணப்படுது. உளிக்கொண்டு வரைகோடுகளாக வரையப்பட்ட ஓவியம் இது? விடை செப்பேடு ஓவியம். ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை பரிபாடல். அதை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை பரிபாடல். அதை என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம். மண்டபம் அப்படின்னா அங்கே ஓவியம் வரையப்பட்டிருக்க இடம். அங்கே வரையப்பட்டிருக்க ஓவியத்தை துண்ணுணர் சுட்டவும், அதாவது தெரியாதவங்க கேட்கவும், சுட்டு அறிவுறுத்தவும், தெரிஞ்சவங்க சொல்றதும் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பரிபாடல்ல இடம்பெற்றிருக்கு. அந்த மீனிங்கை இது பாடல் வரியை கொடுத்துருக்காங்க. அடுத்து தந்த ஓவியம் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படும்? விடை கேரளா. அடுத்து கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் எங்கு மிகுதியாக உள்ளனர்? விடை தஞ்சாவூர். கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வரையப்பட்ட ஓவியங்கள் எது? விடை தாள் ஓவியம். கருத்துப்பட ஓவியத்தை இந்தியா என்ற இதழில் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை பாரதியார். தமிழ்ல முதல்ல கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பாரதியார். ஓவியம் என்பதன் வேறு பெயர்கள் பாருங்க.
என்னென்ன இருக்கு அப்படின்னு ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி, இது எல்லாமே ஓவியத்தோட வேறு பெயர்கள். அடுத்து ஓவியம் வரைபவர் என்பதன் வேறு பெயர்கள் பாருங்க. கண்ணுள் வினைஞ்ச, ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோர், சித்திரக்காரர், வித்தகர், இது எல்லாமே ஓவியம் வரைபவரோட மற்ற பெயர்கள். அடுத்து ஓவிய கூடம் என்பதன் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா எழுத்தெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மண்டபம், சித்திர மாடம், சித்திர சபை, இது எல்லாமே மேக்சிமம் சித்திர அப்படிங்கிறதுல வரும். அடுத்து மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவது. விடை கேலி சித்திரம். ஓகேவா, நகைச்சுவையா இருக்கிற மாதிரி வரையக்கூடியதுதான் இந்த கேலி சித்திரம். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? விடை ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியம் வரையும் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யார்? விடை கொண்டையராஜி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் இந்த 3 கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பாக இந்த 3ல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நாட்காட்டி ஓவியங்களை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா பசார் பெயிண்டிங். ஸோ இந்த 3 கொஸ்டினையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று. விடை மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் டேஸ். விடை கேலி சித்திரம். கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை கோட்டு கூட்டல் ஓவியம், கோட்டோவியம். செப்பேடு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை எழுத்தாணி. அடுத்து தமிழ் ஒளிர் இடங்கள், இதற்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எப்பொழுதிலிருந்து இயங்கி வருகிறது? விடை 1122. இது ரொம்ப முக்கியம். கிபி போ ஆ. ஓகேவா. அடுத்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் எந்தெந்த மொழிகளில் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் உள்ளது? விடை தமிழ், தெலுங்கு. தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம்? விடை தஞ்சாவூர். தமிழக அரசால் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? விடை கிபி போ ஆ 1981 ஆண்டு. தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழகம் எது? விடை தமிழ் பல்கலைக்கழகம். வானத்திலிருந்து பார்க்கும் போது எது தெரியும் வகையில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் கட்டட அமைப்பு உள்ளது அப்படின்னா விடை தமிழ்நாடு அப்படிங்கிறத அவங்க எழுதியிருக்கிறது தெரியுமா? ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அவங்க கட்டட அமைப்பை வடிவமைச்சிருக்காங்க. ஓகேவா, தமிழ் பல்கலைக்கழகத்தில். அடுத்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள் மற்றும் துறைகள் உள்ளன? விடை 5 புலங்கள் மற்றும் 25 துறைகள் இருக்கு. அந்த 5 புலங்கள் என்னென்ன அப்படின்னா கலைப்புலம், சுவடி புலம், வளர் தமிழ் புலம், அடுத்து மொழி புலம், அறிவியல் புலம். இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழியில் பயிற்சி அளிக்கும் பல்கலைக்கழகம் எது? விடை தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகத்துல தான் தமிழ் மொழியில பயிற்சி அளித்தாங்க. அடுத்து உவேசா நூலகம் எங்குள்ளது? விடை சென்னை. உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1942. உவேசா நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடிகள் மற்றும் தமிழ் நூல்கள் உள்ளன? விடை 2128 ஓலைச்சுவடிகள், 2941 தமிழ் நூல்கள் இருந்துச்சு. அடுத்து கீழ்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1869. இங்க நல்லா கவனிங்க. கீழ்திசை நூலகம் அப்படிங்கிறது 69. இதை திருப்பி போட்டா 96. 1896 தான் கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்டிருக்கும். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழ்திசை நூலகம் எங்குள்ளது? விடை சென்னை. கீழ்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எத்தளத்தில் இயங்கி வருகிறது? விடை 7வது தளம். கன்னிமரா நூலகம் எங்குள்ளது அப்படின்னா சென்னை. கீழ்திசை நூலகமும் கன்னிமரா நூலகம் ரெண்டுமே சென்னையில தான் இருக்கு. கீழ்திசை நூலகம் 1869. அந்த 69 திருப்பி போட்டா வரக்கூடிய 96, அதுதான் கன்னிமரா நூலகம். கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1896. தமிழ்நாட்டின் மைய நூலகமாகவும் இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகவும் விளங்கும் நூலகம் எது? விடை கன்னிமரா நூலகம்.
கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன? விடை 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள். கன்னிமாரா நூலகத்தின் எத்தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது? விடை 3ஆம் தளத்துல. வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ள இடம்? விடை சென்னையில் உள்ள கோடம்பாக்கத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்து வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமான பணிகள் எப்போது தொடங்கப்பட்டு எப்போது முடிக்கப்பட்டது அப்படின்னா 1973 தொடங்கப்பட்டு 1976 அதோட கட்டுமான பணி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து வள்ளுவர் கோட்ட தேரின் அடிப்பகுதி எப்படின்னா 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையதா இருந்துச்சு. வள்ளுவர் கோட்ட தேரின் மொத்த உயரம்? விடை 128 அடி. அது வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த சிலை. அதோட மொத்த உயரம் எவ்வளோ அப்படின்னா 128 அடி. ஓகேவா? அதே போல வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களுமே செதுக்கப்பட்டிருக்கான். அடுத்து வள்ளுவர் கோட்டத்தில் குறட்பாக்களில் அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால் எவ்வகை கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் செதுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து திருவள்ளுவர் சிலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா விடை கன்னியாகுமரி. கடல் நடுவே நீர் மட்டத்திலிருந்து எத்தனை அடி உயர பாறை மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது? அதாவது விவேகானந்தர் சிலைக்கு அருகில் கடல் நடுவே நீர் மட்டத்திலிருந்து எத்தனை அடி உயர பாறை மீது அமைக்கப்பட்டிருக்குன்னா 30 அடி. யாரோட சிலைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னாலும் விவேகானந்தர். ஓகேவா? அடுத்து திருவள்ளுவர் சிலை கட்டுமான பணி தொடங்கிய ஆண்டு? விடை 1990ஆம் ஆண்டு. பொதுமக்கள் பார்வைக்கு திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு? விடை 2000ஆம் ஆண்டு. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம்? விடை 133 அடி. இது திருக்குறளோட மொத்த அதிகாரத்தை குறிக்கும் வகையில இருக்கும். ஓகேவா? அடுத்து திருவள்ளுவர் சிலையின் பீடம் எத்தனை அடி உயரம்? விடை 38 அடி. அறத்துப்பாலோட அதிகாரத்தை குறிக்கும் வகையில இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. நீங்க புக்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். டைக்ராம் நல்லாலாம் இருக்காது, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது பீடம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இது இருக்குமா? இது ஒரு பீடம் அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிறதா திருவள்ளுவர் சிலை. இந்த பீடம் எத்தனை அடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 38 அடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 38 அடி அப்படிங்கிறது அறத்துப்பாலோட அதிகாரத்தை குறிக்கக்கூடிய வகையில இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவரோட சிலை மொத்த உயரம்னா என்னது? இது ரெண்டுத்தையும் சேர்த்து, பீடத்தையும் சிலை எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா 133 அடியில இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளோட மொத்த அதிகாரத்தையும் குறிக்கக்கூடிய வகையில இருக்கு. புரிஞ்சுதா? பீடம் அப்படிங்கிறது 38 அடி. இது மட்டும் 38 அடி இருக்கு. அது அறத்துப்பாலோட அதிகாரத்தை குறிக்கும் வகையில இருக்கு. அடுத்து திருவள்ளுவரோட சிலை தோ இங்க இருக்குல்ல, இந்த திருவள்ளுவரோட சிலை எத்தனை அடி இருந்திருக்குன்னா 95 அடி இருந்திருக்கு. இது பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பாலோட அதிகாரத்தை குறிக்கும் வகையில இருந்திருக்கு. ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா? மொத்த அடி அப்படிங்கிறது 133, டோட்டலாவே திருவள்ளுவரோட சிலை. இதுல பீடம் மட்டும் 38 அடி, அது அறத்துப்பாலோட அதிகாரத்தை குறிக்குது. மேல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறது 95 அடி, அது பொருட்பால் இன்பத்துப்பாலோட அதிகாரத்தை குறிக்குது. அவ்வளவுதான். அடுத்து திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கல்லுகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து திருவள்ளுவர் சிலையோட மொத்த எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 7000 டன். ஓகேவா? அதுவும் 7000 கிலோவோ அப்படி கிடையாது, டன் கணக்கில் செஞ்சிருக்காங்க. அதுதான் திருவள்ளுவரோட சிலையோட மொத்த எடை. அடுத்து உலக தமிழ் சங்கம் அமைந்துள்ள இடம்? விடை மதுரை. அடுத்து உலக தமிழ் சங்கம் மதுரை மாநகரின் டேஸ் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா தல்லாங்குளம். உலக தமிழ் சங்கம் எத்தனை சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது? விடை 87,000 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து மதுரை உலக தமிழ் சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு? விடை 2016ஆம் ஆண்டு. அடுத்து உலக தமிழ் சங்கத்தின் வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் எத்தனை குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன? வெளிப்புற சுற்றுச்சுவர்ல 1330 குறட்பாக்களுமே இடம்பெற்றிருக்கு. ஓகேவா?
அடுத்து தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி எதன் நுழைவாயில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது? விடை உலக தமிழ் சங்கம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி எதோட நுழைவு வாயில புடைப்பு சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உலக தமிழ் சங்கம். அடுத்து தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன எங்க அப்படின்னா மதுரை உலக தமிழ் சங்கத்துல நிறுவப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து சிற்ப கலைக்கூடம் உள்ள இடம். விடை பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யாருடைய தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் பூம்புகார் விளங்கியது அப்படின்னா விடை சோழர்கள். பூம்புகாரில் மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகர பகுதியும் அமைந்திருந்ததாக கூறும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்டது? விடை 1973. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதிகள் பூம்புகாரில் இடம்பெற்றுள்ளது? விடை 49. மாதவிக்கு ஒரு நெடிய சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? விடை பூம்புகார். பூம்புகார் கலைக்கூடத்திற்கு அருகில் அமைந்துள்ள மன்றங்கள் பார்த்தீங்கன்னா இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம். அடுத்து தொழிற்பெயர் இலக்கணத்துக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர் அப்படின்னாலே என்னது? ஒரு செயல், அதாவது செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் தான் தொழிற்பெயர். அதுதான் பாருங்க, ஒரு செயலின் அல்லது வினையின், வினைனாலும் அதற்கான பொருள் செயல்தான், பெயராக அமைவது டேஸ் பெயர். விடை தொழிற்பெயர். அடுத்து தொழிற்பெயர் எதை காட்டாது அப்படின்னா எண், இடம், காலம், பால் இதெல்லாம் காட்டாது. அடுத்து தொழிற்பெயர் டேஸ் இடத்தில் மட்டும் வரும் அப்படின்னா படற்கை இடத்தில் மட்டும் வரும். அடுத்து தொழிற்பெயரின் வகைகள் 3 வகைகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து தொழிற்பெயர் விகுதிகள் என்னென்ன அப்படின்னா தல், அல், அம், ஐ, கை, கு, பு, உ, தி, சி, வி, மை இது எல்லாமே தொழிற்பெயரோட விகுதிகள். ஆனால் மேக்சிமம் எல்லாரும் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா தல், அல் அப்படிங்கிறது தான் மேக்சிமம் தொழிற்பெயரோட விகுதிகளாக பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே தொழிற்பெயரோட விகுதிகள் தான். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் காட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ தருதல் அப்படின்னு இருக்கு, அதுல தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. அடுத்து நட்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம், அதுல பூ அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. ஓகேவா? அடுத்து முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது? விடை முதல்நிலை தொழிற்பெயர். இதுவே அதுல மாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேவா? அடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இப்போ தொழிற்பெயர்னா என்ன வரும்? இடித்தல், கொதித்தல் அப்படின்னு வரணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாத முதல்நிலையா வந்திருக்கு இல்லையா? சோ அதுதான் முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர். நாம் என்ன சொன்னோம்? மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு தமிழ் படிக்கும் பேரு பெற்றான். இந்த பெரு அப்படிங்கிறது தான் பேரா திரிஞ்சு வந்திருக்கு. அப்போ இதுல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டா சொல்றோம். அடுத்து உணவின் சூடு குறையவில்லை. இந்த சுடு அப்படிங்கிறதுல இருந்து தான் சூடு அப்படின்னு சொல்லி திரிந்து வந்திருக்கு. சோ இதுல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ பாருங்க இதெல்லாம் எப்படிலாம் மாறி இருக்கு. இப்போ விடு அப்படிங்கறதான் வீடு அப்படின்னும், மின் அப்படிங்கறதான் மீன் அப்படின்னும், கொல் அப்படிங்கறதான் கோல் அப்படின்னும், உடன்படு அப்படிங்கறதுதான் உடன்பாடு அப்படின்னு மாறி இருக்கு. சோ திரிந்து வந்திருக்கிறதுனால இந்த முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இது முதல்நிலை. இதுல உடன்படு அப்படிங்கிறது உடன்பாடா மாறி இருக்கு. சோ முதல்நிலை திரிந்து வந்திருக்கு, தொழிற்பெயரா இருக்கு. அதனால முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். புரிஞ்சுதா? அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் இது? விடை படித்தல். இந்த அல் அப்படிங்கிறது வந்திருந்தாதான் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து பின்வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? விடை ஊரு. ஓகேவா? முதல்நிலை திரிந்த, அப்போ உரு அப்படின்னு இருந்திருக்கும், அதுதான் ஊரு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. சோ இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து பொறுத்துக பாருங்க. ஓட்டம், பிடி, சூடு அப்படின்னு இருக்கு. இப்போ மேட்ச் பண்ணலாமா? ஓட்டம், ஓட்டம் அப்படின்னா என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து பிடி,
பிடி அப்படின்னா என்னது? முதநிலை தொழிற்பெயர். பிடி அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர். அடுத்து சூடு. சூடு அப்படின்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? சுடு அப்படிங்கிறதா சூடு அப்படின்னு வந்திருக்குன்னு பார்த்தோம். அடுத்து கலைச்சொல் அறிவும் பாருங்க. படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர், சிற்பம் ஸ்கல்ப்சர், கலைஞர் ஆர்டிஸ்ட், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ், அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ், தூரிகை பிரஸ், கருத்துப்படம் கார்ட்டூன், குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ், நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். அடுத்து திருக்குறள். இதற்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பாருங்க. திருக்குறளை நிரப்புக. இப்படி நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? தொட்டனை தூரும் மணற்கேணி டேஸ் கற்றனைத்து ஊரும் அறிவு. என்ன வரணும் இந்த இடத்துல? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அடுத்து டேஸ் தீமை உண்டாகும் அப்படின்னா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால தான் நம்மளுக்கு தீமை அப்படிங்கிறது உண்டாகும். அடுத்து தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. விடை சோம்பல் இருக்கக்கூடாது. எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை ஆப்ஷன் பி எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை கரைந்து கூட்டல் உண்ணும். ஆப்ஷன் சி. அடுத்து கற்றடைத்து கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் ஏ கற்றனை தூரும். அடுத்து பொறுத்துக பாருங்க. கற்கும் முறை, உயிர்க்கு கண்கள், விழுச்செல்வம், எண்ணி துணிக, கரவா கரைந்துண்ணும். இப்போ மேட்ச் பண்ணிடலாமா? கற்கும் முறை எப்படி இருக்கணும்? பிழையில்லாம கற்கணும். உயிர்க்கு கண்களா இருக்கக்கூடியது எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் அப்படிங்கிறது கேடில் விழுச்செல்வம் அப்படின்னு என்னது? கல்வி. எண்ணி துணிக அப்படின்னா செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். ஒருவேளை ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்கன்னா 3 4 5 1 2. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் 7th தமிழ் நியூ புக்கில் உள்ள 2ஆம் பருவத்தில் உள்ள இயல் 3க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதே போல் இயல் 1 இயல் 2க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத இருக்கவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.